பூர நட்சத்திரம்ங்கிறாங்க ஸ்டாலினுக்கு. அப்புறம் உதயநிதிக்கு மிருகசிலீஷம் நட்சத்திரங்கிறாங்க. துர்கா ஸ்டாலினுக்கு அஸ்வினி நட்சத்திரங்கிறாங்க. இது என்ன மிருகசிலீஷ நட்சத்திரம், துர்கா ஸ்டாலினுக்கு அஸ்வினி நட்சத்திரம்னா எந்த தொண்டனுக்கு தெரியும்? இந்தியா பூரா நம்ம இவருக்கு போட்ட மாதிரி உதயநிதிக்கு போட்டாங்கல்ல சனாதனத்தில், இந்தியா பூரா பிஜேபிக்காரங்கள்லாம் சேர்ந்து இந்தியா பூரா இருக்கிற கோர்ட்டுகளில் பூரா ரஞ்சித் மேலேயும் இவங்க மேலேயும் ஓட்டு போடுங்க. இப்போ இது வழக்கு போடுங்க 200 CRPCயில். எவன் வரான்னு பார்ப்பேன், சட்டம் தெரிஞ்சவன் எவன் வரான்னு பார்ப்பேன். 3 வருஷம் தண்டனை, அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு. அந்த தண்டனையை நிறைவேற்றக்கூடாதுன்னு தடை கொடுக்குறான் சுப்ரீம் கோர்ட்டு, உச்சநீதிமன்றம். திருப்பி மந்திரியாக போடுங்கிறான் உச்சநீதிமன்றம். ஆனால் ஓபிஎஸ் விஷயத்தில் என்ன சொல்கிறான், விசாரிங்கிறான். விசாரிச்சு என்னத்தை பிடிக்க போகிறீங்க? 5 கோடி வக்கீலை பிடிச்சா ஸ்டே தான் சுப்ரீம் கோர்ட்டில், அதான் நடக்க போகுது. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் சிறப்பு செய்திகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல் செய்தி, உதயநிதிக்கு இமயமலை சிவன் கோயிலில் நடந்த சிறப்பு பிறந்தநாள் பூஜை. என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த திராவிட திருட்டு கூட்டமெல்லாம் தங்களை பெரிய நாசிகவாதின்னு சொல்லுவாங்க. அதில் உதயநிதி பார்த்திங்கன்னா நானும் கிறிஸ்தவன் தான் சொன்ன ஆள். இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் தாத்தா மாதிரி கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னார். இந்த வீடியோவில் என்ன சொல்கிறாரு பாருங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், கலைஞருடைய பேரன், எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஆனால் இப்படி சொன்னால் உடம்புல பனியன் கூட போகாமல் கோயிலுக்கு போய் சுற்றின வீடியோலாம் இருக்குது. நயன்தாராவோட பழனிக்கு போன வீடியோவெல்லாம் இருக்குது. ஆனால் சொல்லுவாங்க வெளியில், நாங்கள் நாசிகர்கள், கோயிலுக்கு போக மாட்டேன். கோயில் இன்றைக்கி பிறந்த நாள் நடந்து வந்தது. இங்கேருந்து ஆள் அனுப்புகிறாங்க இமயமலைக்கு, சிவன் கோயிலுக்கு. யார், ரஜினிகாந்தை ஆலோசனை கொடுத்தாரா இல்லை வேறு யாரும் ஆலோசனை கொடுத்தாங்களான்னு தெரில. நான் இமயமலைனாலே ரஜினிகாந்த் தானே. ஆனால் ரஜினிகாந்துக்கு ஒரு சுத்தமாக பிடிக்காது. அவர் ஆலோசனை கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை, யாரோ கொடுத்துட்டாங்க இங்கேருந்து. அதனால் இங்கேருந்து இமயமலைக்கு ஒரு ஆள் அனுப்பி இவர் பிறந்த நாளை இன்றைக்கி இங்கே சிறப்பு பூஜை மந்திரம் ஓதுறாங்க. அந்த வீடியோவை பாருங்கள். மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பூர நட்சத்திரம். புரா நட்சத்திரோஜாதயாः மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் நாமதேயஸ்யாः மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் நாமதேயஸ்யாः தர்மபத்னியாः மதிப்பிற்குரிய துர்காமா அவர்கள் அஸ்வதி நட்சத்திரோஜாதயாः துர்காமா நாம்யாः யஜமானஸ்யாः குமாரः மதிப்பிற்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிருகசீர்ஷா நட்சத்திரோஜாதயாः உதயநிதி ஸ்டாலின் நாமதேயஸ்யாः மிருகசீர்ஷா நட்சத்திரோஜாதயாः உதயநிதி ஸ்டாலின் நாமதேயஸ்யாः. இந்த வீடியோவில் பார்த்தீங்கல்ல, பூஜை நடக்குது இமயமலையில் போய். இங்கே வந்துக்கிட்டு இதை பற்றி நாசிகத்தை பற்றி பேசுது இந்த திருட்டு கூட்டம். அங்கே இமயமலையில் போய் பூஜை பண்ணுறாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் பண்ணலை, தொண்டர்கள் பண்ணினாங்க. இமயமலையில் இந்த கூட்டத்துக்கு இமயமலையில் இந்த மூஞ்சிக்கு இமயமலையில் போய் தொண்டர்கள் இருக்காங்களா? அந்த வீடியோவை திருப்பி பாருங்கள். அவங்க என்ன சொல்கிற பாடுறாங்க. முதல்ல ஸ்டாலினுக்கு பூஜை, பூர நட்சத்திரம்ங்கிறாங்க ஸ்டாலினுக்கு. அப்புறம் உதயநிதிக்கு மிருகசிலீஷம் நட்சத்திரங்கிறாங்க. துர்கா ஸ்டாலினுக்கு அஸ்வினி நட்சத்திரங்கிறாங்க. இது என்ன மிருகசிலீஷ நட்சத்திரம், துர்கா ஸ்டாலினுக்கு அஸ்வினி நட்சத்திரம்னா எந்த தொண்டனுக்கு தெரியும்? இவர்களாக ஆளை ரெடி பண்ணி ஸ்பெஷல் பூஜை அன்றைக்கி பண்ணிவிட்டு இங்கே நான் கோயிலுக்கு போக மாட்டேன், எங்கள் தாத்தா மாதிரி. உங்கள் தாத்தா மஞ்சள் துண்டு போட்ட கதை கோயில் இருக்குது, எப்படி மறைமுகமாக போய் துணைவியோடு போய் கும்பிட்டார் பல தடவை சொல்லிட்டேன் நான். அதனால் நான் என்ன சொல்கிறேன், உங்களை கில்ட்டு இது பண்ணலை, விமர்சனம் பண்ணலை. விமர்சனம் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ஓப்பனாக சாமி கும்பிடுங்களேன். அது என்ன கொல்லைப்பக்கத்தில் சாமி கும்பிட்டுட்டு இந்த பக்கம் பெரிய வேதாந்தம் பேசுகிறீங்க பெரியவங்க மாதிரி. நாங்கள் முட்டாள்கள்,
நாசிக முட்டாள்கள் அப்படின்னு ஏன் பேசுகிறீங்க? கேட்டால் நாசிக பகுத்தறிவு, நாசிக முட்டாள்களுங்க தான் உங்களுக்கு பேர். இறைவனை எவன் இறைவன் இருக்கிறான் என்பதை புரியாமல் இருக்கிறானோ அவன் நாசிக முட்டாள். அப்படி ஒரு நாசிக முட்டாள்னு ஒத்துக்கங்க. ஒத்துக்கிட்டு கோயில் பக்கம் போகாதீங்க. இந்த பக்கம் கொல்லை பக்கம் போய் பூஜை பண்ணுறது. அப்போ ஏற்கனவே நான் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பூஜை நடந்ததெல்லாம் வீடியோ போட்டோம். ஆனால் இப்போ இமயமலைக்கு போயிடுச்சு இந்த திருட்டு கூட்டம். போய் பிறந்த நாள் இன்னைக்கு போட்டு இது பண்ணி வீடியோ வெளியில் வந்துருச்சு. அதனால் இந்த கூட்டத்தின் இது களைஞ்சிருச்சு. அதனால் நாசிகம்னு சும்மா இது பேசாதீங்க. ஒத்துக்கிட்டு போய் சாமியை கும்பிடுங்க. சாமி கும்பிட்றதுல தப்பு இல்லை. அதனால் ஓப்பனாக கும்பிடுங்க, ஊரை ஏமாற்றாதீங்க அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இது நாசிகத்தை சொல்லி ஊரை ஏமாத்துகிற மாதிரி சமூக நீதியை சொல்லி ஊரை ஏமாத்துது இந்த கூட்டம். எப்படின்னா இப்போ இந்த இதுக்கு போனாங்க, ஜார்க்கண்ட் சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் பதவியேற்பு விழாவுக்கு. நான் இது சிபு சோரன், அவர் ஹேமந்த் சோரன். சிபு சோரன் அவங்க அப்பா. ஹேமந்த் சோரனுடைய அப்பா சிபு சோரன். அவர் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தார். ஒரு கொலை கேஸில் மாட்டி அவர் ஜெயிலில் இருக்கார். அதனால் பையன் ஹேமந்த் சோரன் இப்போ சீஃப் மினிஸ்டர். இவர் ஏற்கனவே ஊழல் இதில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர். அதனால தான் இங்கேருந்து போகிறாங்க. தன்னுடைய ஜாதி, ஏற்கனவே சொன்னல, தன்னுடைய ஜாதி கொலை, கொள்ளை, இது லஞ்சம் இதெல்லாம் பண்ணினதுனால அவ்வளோ பாசத்தோடு நேற்று போனாங்க. அங்கே போன ஒரு நம்ம டிஷர்ட்டு என்ன பண்ணிட்டார், மேடையில் அந்த டிஷர்ட், அந்த ராகுல் காந்தி டிஷர்ட், அது ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டு, இது ஒரு டிஷர்ட். ஆனால் ராகுல் காந்தி குறைஞ்ச விலை அந்த டிஷர்ட். இதுதான் 50,000 60,000. இந்த டிஷர்ட்டு போய் மேடைக்கு போய் அந்த டிஷர்ட்டுக்கு கை கொடுக்குது. போய் கை கொடுத்தோன்னே அந்த டிஷர்ட் எழுந்திரிச்சு கை கொடுக்குது. 2 டிஷர்ட்டும் கை கொடுக்கிடுச்சு. உடனே பக்கத்தில் இருந்தவருக்கும் கை கொடுக்குதுன்னு நம்ம டிஷர்ட், அதுவும் கை கொடுக்கிட்டாங்க. இந்த பக்கம் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே இருக்கார். அவர் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர். அவர் கும்பிட்றாரு பார்த்து. அவருக்கு கை கொடுக்குற இந்த டிஷர்ட், நம்ம டிஷர்ட், அவருக்கு கையை கொடுக்கல. அப்புறம் நீங்கள்லாம் தீண்டாமையை பற்றி பேசுகிறதுக்கு யோகியதை கிடக்கிருக்கா உங்களுக்கு? என்னமோ சமூக நீதிங்கிறீங்க. ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர், அவருக்கு நல்ல வயது 75க்கு மேலே இருக்கும். அவர் பழைய ஆள், அவர் கர்நாடகையை சேர்ந்தவர். திரும்பி கும்பிட்றாரு. அவருக்கு கை கொடுக்காம நீங்கள்லாம் சமூக நீதின்னு பேசுகிறது வெக்கம் இல்லாமல் பேசலாமா? அந்த வீடியோ பார்த்தீங்கல்ல. அதனால் இதைத்தான் சொல்கிறேன். இதில் நாசிகத்துக்கு எப்படி வேஷம் போடுறாங்களோ சமூக நீதியிலையும் வேஷம் போடுறாங்க அப்படிங்கிறது தான். உதயநிதியை பற்றி இன்றைக்கி ஆதாரங்கள் இதுதான். அதுக்கு அடுத்த செய்திக்கு போவோம். ஐ எம் சாரி ஐயப்பன். அந்த இது ரொம்ப பிரச்சனையாயிடுச்சு. அது ஏற்கனவே அவங்க ஒரு வீடியோ போட்டாங்க. இதாகி இசைவாணி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இதில் செல்வப்பெருந்தகை காங்கிரஸ் தலைவர் அவர் சொல்கிறாரு, அந்த இசைவாணி எதுவும் எந்த கடவுளையும் திட்டுனதா தெரியலையே, எந்த கடவுளையும் மோசமாக பேசுனதா தெரியலையே. அந்த பாட்டு பேரே ஐயம் சாரி ஐயப்பன். அப்போ ஐயப்பன் கடவுள் இல்லைங்கிறார் செல்வப்பெருந்தகை. இந்த கூட்டம்லாம் இப்படி தான். அந்த கூட்டத்தோடு சேர்ந்துட்டாலே மூலம் மங்கி போயிடும். தமிழ் இசை பாடகி இசைவாணி அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பாடலை பாடியிருக்கிறார். அது எந்த தெய்வத்தை பற்றியும் அவர் குறை சொல்லி பாடவில்லை. நாங்கள் எல்லாம் சபரிமலைக்கு போயிருக்கிறோம். ஸோ செல்வப்பெருந்தகைக்கு மூலம் மங்கி போச்சு. அந்த திராவிட கூட்டத்தோடு சேர்ந்த ஒன்று. அவர் எதுக்கு பதில் சொல்லணுமோ அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறார் செல்வப்பெருந்தகை. இவர் தான் ஆம்ஸ்ட்ராங்கை கொன்னார் அப்படின்னு சொல்லி ஆம்ஸ்ட்ராங்குடைய கட்சியை சேர்ந்த தலைவர் ஓப்பனாக பேட்டி கொடுக்குறாரு. இவர் தான் கொலைகாரன். அதுக்கு பதில் சொல்லலை, இதுவரை வாயை திறக்கலை. ஐயப்பன் இதுக்கு மட்டும் ஐயம் சாரி ஐயப்பனுக்கு மட்டும் பதில் பேசுகிறார். இது கடவுளை சொல்லலை, இதை சொல்லலைன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறையா புகார் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் புகார் ஐயப்பன் பக்தர்கள்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த கூட்டம் என்ன சொல்லுது, இது பூரா சங்கிகள், இது பூரா பிஜேபிக்காரன். புகார் கொடுத்தாலே அவன் சங்கி. 1008 அயோக்கியத்தனம் பண்ணுறது, அதை எடுத்து புகார் கொடுத்தா அவன் சங்கி. அவன் இவன் பிஜேபி, அவன் ஆர்எஸ்எஸ் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறைய புகார்கள் போயிருக்கு. போலீஸ்காரன் தெரியுமில்ல, மாவட்ட செயலாளர் ஆகிட்டாங்க. அதை வாங்கி அப்படியே கீழே விடும். ஸ்டாலின் கண்ணை சேர்த்தா தானே எஃப்ஐஆர். அதனால் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கான்.
எல்லாம் கற்றுதுங்க. இவங்கெல்லாம் பிஜேபி, ஆர்எஸ்எஸ்ஸு, இவங்க ஐயப்ப பக்தர்கள்லாம் கத்துறாங்க. நாங்கள் இவ்வளோ புகார் கொடுக்குறேன். நான் எல்லாருக்குமே சொல்கிறேன், காவல்துறைக்கு அதிகாரங்கிறதே இல்லைங்க. காவல்துறைக்கு அதிகாரம் சுத்தமாக கிடையாது. சட்டத்தில் அவ்வளவு இது இருக்குது, சட்டத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது, யாரும் உபயோகிக்கிறது இல்லை. வெள்ளைக்காரனே என்ன பண்ணால், அவன் தீர்க்கதரிசி. சட்டத்தில் எழுதுனான், கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் எழுதுனான், அதாவது குற்ற நடைமுறை சட்டத்தில் வெள்ளைக்காரன் எழுதுனான். இந்த மாதிரியெல்லாம் நாளைக்கு இந்தியாவில் நடக்கும், இந்த மாதிரி இந்தியன் போலீஸ் வருங்காலத்தில் உருவாவான், நம்ம இருக்கிற வரை ஒழுங்காக இருந்தான், இவன் செய்வான்னு சொல்லி சட்டத்தில் எழுதினான். காவல்துறையில் நீ புகார் கொடுத்து அந்த புகாரை அவன் எடுக்காத பட்சத்தில் உனக்கு சட்ட பாதுகாப்பு இருக்கிறது. 200 சிஆர்பிசி செக்ஷன் 200 சிஆர்பிசியில் அந்த இதை கொடுத்தான் அதிகாரத்தை சட்டத்துக்கு. வெள்ளைக்காரன் சட்டத்தில் போட்டான். என்ன, காவல்துறை புகார் எடுக்கலையா, 200 சிஆர்பிசியில் நீ தனி புகாரை மேஜிஸ்ட்ரேட்டை கூட, மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அதிகாரம் இருக்குது, அதை தனி வழக்காக எடுக்க. காவல்துறை எடுக்கணும்னு அவசியம் இல்லை, யாருமே யூஸ் பண்ணுறது இல்லையே. இப்போ இதில் என்ன செய்கிறீங்க, 200 சிஆர்பிசியில் இசைவாணி ஃபஸ்ட் அக்யூஸ்டாக ரஞ்சித் மேலேயும், 2வது அக்யூஸ்டாக இசைவாணி மேலேயும் போட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போடுங்க. முதல்ல எக்மோரில் ஆரம்பிங்க. இவங்களுக்கு தான் ஜூரிஸ்டிக்ஷன் தெரியாது. இன்றைக்கி திமுக ஆட்சியில் இருக்கிற போலீஸுக்கும் ஜூரிஸ்டிக்ஷன் தெரியாது. நீ போடுங்க 200 சிஆர்பிசியில் இசைவாணி ரஞ்சித் 2 பேரையும் அக்யூஸ்டாக போடுங்க. 295A போடுங்க. போட்டுட்டு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த முட்டாள் கூட்டம் செய்கிற மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். இவங்க பற்றான்ல, ஒரே புகாருக்கு அங்கே ஊட்டியில் ஒன்று, கோயம்புத்தூரில் ஒன்று கொடுக்குறான்ல, அதே பாணியை நீங்கள் கடைப்பிடிங்க. இவங்க 2 பேர் மேலே தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கோர்ட்லேயும் ஒவ்வொருத்தரும் புகார் கொடுங்க. ஒரு 100-200 புகார் கொடுங்க. எல்லாத்துலேயும் சம்மன் வரட்டும். இதுக்கப்புறம் கேரளாவில் இருக்கிற கோர்ட்லெல்லாம் பிஜேபிக்காரங்க அங்கே வச்சு புகார் கொடுங்க. ஏன்னா ஐயப்பன் கேரளா வச்சிருந்தவர் இல்லை. இந்தியா பூரா நம்ம இவருக்கு போட்ட மாதிரி உதயநிதிக்கு போட்டாங்கல்ல சனாதனத்தில், இந்தியா பூரா பிஜேபிக்காரங்கள்லாம் சேர்ந்து இந்தியா பூரா இருக்கிற கோர்ட்டுகளில் பூரா ரஞ்சித் மேலேயும் இவங்க மேலேயும் ஓட்டு போடுங்க. இப்போ இது வழக்கு போடுங்க 200 சிஆர்பிசியில். எவன் வரான்னு பார்ப்பான், சட்டம் தெரிஞ்சவன் எவன் வரான்னு பார்ப்பான். போடுங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்களே. சனாதன விஷயத்தில் உதயநிதி மேலே இந்தியா பூரா புகார் கொடுத்தாங்க. ஆனால் தமிழ்நாடு பிஜேபி ஒரு புகார் கூட இங்கே இருக்கிற கோர்ட்டில் கொடுக்கல. அதானே கேவலம். இப்போ வச்சு சுதாரிங்க. ஐயப்பன் விஷயத்தில் எல்லோரும் புகார் கொடுங்க 200 சிஆர்பிசியில். நம்ம கேட்குறோம்ல, ஏப்பா ஒரு தப்புக்கு எத்தனை புகார் வாங்குற நீ? சவுக்கு சங்கருக்கு 13 புகார் போட்டல ஒரு தப்புக்கு. இது ஒரு தப்பு தான். எல்லோரும் 1000 புகார் கொடுக்குறோம், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கொடுக்குறோம். உன்னால் முடிந்தால் தடுத்துப்பார். போடுங்க. இதை போட்டிங்கன்னா தான். ஏன் போலீஸ் முன்னாடி போய் தொங்கிக்கிட்டு நிற்கிறீங்க? போலீஸுக்கு இருக்கிற அதிகாரம், நீதிமன்றத்துக்கு இருக்கிற அதிகாரம் போலீஸுக்கு இல்லைங்க. நம்ம இது நாள் வரை அதை உபயோகிக்கலை. அதனால் முதலில் அதை செய்யுங்க. ரஞ்சித் ஃபஸ்ட் அக்யூஸ்ட், முதல் குற்றவாளி, இசைவாணி 2வது குற்றவாளி போட்டு 295A ஐபிசியில் இதில் போட்டுருங்க. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் செக்ஷன் 200 சிஆர்பிசியில் போட்டு இவர்களுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுங்க. அதை விட்டுட்டு சும்மா போலீஸ் போட்டு புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுக்கலைன்னு சட்டம் தெரியாத ஆள் மாதிரி பேசாதீங்க. பிஜேபிக்காரங்களுக்கு சொல்கிறேன். அது அடுத்த கருத்து உச்ச நீதிமன்றத்தின் சில தீர்ப்புகள், அது அரசியல் சார்ந்த தீர்ப்புகள். அதனால் அதை பற்றி பேசுவோம். ஓபிஎஸ் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குன்னு ஒன்று, அது முடிஞ்சு போச்சு. ஸ்டாலின் அரசாங்கம் அதை மறு விசாரணை பண்ணணுமா? இவங்க எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு ஊரை ஏமாற்றிட்டு வெளியில் இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கெல்லாம் மறு விசாரணை பண்ணணுமா? இவங்க கேகேஎஸ்எஸ்ஆர் யோகியர்களாக வச்சுருக்கீங்கல்ல உங்கள் கட்சியில், வெறும் யோகியம் தானே கேகேஎஸ்எஸ்ஆர், தங்கம் தென்னரசு, அனிதா ராதாகிருஷ்ணன், பொன்முடி, செந்தில் பாலாஜி, யோகியர்களில் நீங்கள்லாம் உங்கள் கட்சியில். இவங்க ஓபிஎஸ் மேலே மறு விசாரணை செய்யணும். அவர் என்ன பண்ணிட்டார், எடுத்துக்கொண்டு போய் உயர் நீதிமன்றத்தில் போட்டார். உயர் நீதிமன்றம் ஸ்டே கொடுத்துட்டாங்க, விசாரிக்கக்கூடாது. உடனே உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க. இவங்க உச்ச நீதிமன்றத்தில் எப்படி ஆர்டர் வாங்கணும்னு தெரிஞ்சு வச்சுருக்காங்கல்ல. 5 கோடி வக்கீல்கள் நிறையா இருக்காங்க, அதில் யாரை பிடிக்கணும்னு தெரியும். உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்த உடனே உயர் நீதிமன்ற உத்தரவுக்கு அவன் தடை கொடுத்து விசாரிட்டான். யார்? உச்ச நீதிமன்றம். யோகியர்களில் உச்ச நீதிமன்றம்.
அதாவது செந்தில் பாலாஜி விஷயத்தில் என்னென்னா 3 வருஷம் தண்டனை, அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு. அந்த தண்டனையை நிறைவேற்றக்கூடாதுன்னு தடை கொடுக்குறான் சுப்ரீம் கோர்ட்டு, உச்சநீதிமன்றம். திருப்பி மந்திரியாக போடுங்கிறான் உச்சநீதிமன்றம். ஆனால் ஓபிஎஸ் விஷயத்தில் என்ன சொல்கிறான், விசாரிங்கிறான். விசாரித்து என்னத்துக்கு அடிக்க போகிறீங்க? 5 கோடி வக்கீலை பிடிச்சா ஸ்டே தான் சுப்ரீம் கோர்ட்டில், அதானே நடக்க போகுது. இது கேலி கூத்தா இருக்குது. ஒரு இதில் ஒரு ஸ்டாண்டு, இன்னொரு ஓபிஎஸ்க்குன்னா விசாரிக்கணும், இவருக்கு இப்போ பொன்முடிக்குன்னா விசாரிக்கக்கூடாது, அது தண்டனையை நிறைவேற்றக்கூடாது, ஜெயிலுக்கு அனுப்பக்கூடாது, மந்திரியாக்கு. இப்படி கேலி கூத்து, இப்படி ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில். அடுத்தது உச்சநீதிமன்றத்தில் இன்னொரு நல்ல தீர்ப்பை கொடுத்துருக்கான். உச்சநீதிமன்றம் அப்படி தான் சொல்லிட்டேன்ல, நாங்கள்லாம் சொல்லுவோம், ஏப்பா உச்சநீதிமன்றம் போகாதப்பா, கண்ணை மூடிட்டு ஆர்டர் போடுவான்ப்பா, சட்டம் தெரியாமல் ஆர்டர் போடுவான்ப்பா, ஒரு நிமிஷம் தான் படிப்பான், நம்மளை வம்பில் எழுத்து விட்டுருவான்ப்பா, யார் நீ நீதி கேட்டு போறியோ உனக்கு எதிராகவே பண்ணுவான்ப்பா அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். வக்கீல் மத்தியில் அது ரொம்ப நல்லா தெரியும். அதே மாதிரி ஒரு மோசமான தீர்ப்பு ஓபிஎஸ் இதில், ஏன்னா பொன்முடிக்கு ஒரு தீர்ப்பு, ஓபிஎஸ்க்கு ஒரு தீர்ப்பு. இப்போ இன்னொரு நல்ல தீர்ப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அதாவது போலீஸ்காரங்க சிவில் வழக்கை கிரிமினலாக மாற்றி மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன சிவில் வழக்கை கிரிமினலாக மாற்றுறது, அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுல்ல. அதுதான் அது என்னென்னு சொல்லுவோம். இப்போ சாதாரண ஒரு பொதுமக்கள் பக்கத்து வீட்டுக்காரன் மண்டையை உட சொல்லுவான், நேராக போலீஸுக்கு அப்படி ரத்தத்தோடு போனீங்கன்னா என்ன சொல்லுவான் தெரியுமா? இதெல்லாம் எஃப்ஐஆர் போட முடியாதுப்பா, இது சிவில் வழக்குப்பா. மண்டையை உடைச்சிட்டான் சார், ரத்தம் வருது சார். ஆமாம், பக்கத்து வீட்டுக்காரன் உங்களுக்குள்ள இந்த சண்டை, அதனால மண்டையை உடைச்சிருப்பான், அது சிவில் தானே, 2 பேரும் உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குல்ல, பக்கத்து வீடு அப்படிமா. அடுத்து இன்னொருத்த மண்டையை உடைச்சிட்டு போனால், அண்ணன் தம்பிக்குள்ளே உங்களோட சொத்து பிரச்சனையா, அப்போ இது சிவில்ப்பா. கிரிமினலை சிவில் ஆக்குவான் அடி இதுன்னா. அதே இது ஒய்ஃபு போய் இதில் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கணவர் மேலே ஒரு பெரிய ஆள் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டாருன்னு வைங்க, ஐபிஎஸ் அதிகாரிக்கு. ஐபிஎஸ் அதிகாரி ஃபோன் எடுப்பார், எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் அதில் ஒரு எஃப்ஐஆர் போட்டு மாமனார் மாமியில் உள்ளதில்ல. இந்த காவல்துறையில் நடக்கிற பல அட்டூழியங்களுக்கு காரணமே ஐபிஎஸ் அதிகாரிகள் தான், நல்லா புரிஞ்சுக்கங்க. கீழே இருக்கிற போலீஸ்காரன் கொஞ்சம் லஞ்சத்தை வாங்கிட்டு பண்ணுவான், ஆனால் பெரிய அட்டூழியம் நடக்கிறதுக்கு காரணம் ஐபிஎஸ் அதிகாரிகள். ரெக்கமெண்டேஷன் எத்தனை ஃபோன் பண்ணுவாங்கன்னு உங்கள் யாருக்கும் தெரியாது. அந்த பண்ணுற அத்தனை ஃபோனும் நீதிக்கு எதிராக இருக்கும், சட்டத்துக்கு எதிராக இருக்கும், மனசாட்சிக்கு எதிராக இருக்கும். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அவனை உள்ளே போடு, இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ சிவிலில் என்ன பண்ணுவான், கிரிமினல் வழக்கை சிவிலாக மாற்றுவான். அதே சமயத்தில் சிவில் வழக்கையும் கிரிமினலாக மாற்றுவான். இப்போ ஒருத்தன் வீடை காலி பண்ண மாட்டேங்கிறான், அது சிவில் வழக்கு, கோர்ட்டில் போய் தான் காலி பண்ணணும். நீங்கள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி போய் ரெக்கமெண்டேஷன் பிடிச்சிட்டீங்கன்னு வைங்க, பிடிச்சி அவனை அடித்து காலி பண்ண வை, கிரிமினலை மாற்றிடுவான், சிவில் வழக்கு. ஐபிஎஸ் அதிகாரி சொல்லிட்டா உடனே போலீஸ்காரன் கூப்பிட்டே எப்போ காலி பண்ணுவேன் எழுதி கொடு, கிரிமினலாக மாறும். இந்த அயோக்கிய தொண்டை ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு. சிவிலை கிரிமினலாக்குவது, கிரிமினலை சிவிலாக்குவது, இதை தான் உச்சநீதிமன்றம் சாட்டை அடி கொடுத்துருக்காங்க. என்னென்னா, சிவில் வழக்கெல்லாம் நீ கிரிமினல் வழக்காகி எடுத்த, டிஜிபி உனக்கு சொல்லிட்டேன், நீ வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத தீர்ப்பை கொடுப்போம்ட்டான். உருப்படியான தீர்ப்பு. சுப்ரீம் கோர்ட் நல்ல தீர்ப்பும் கொடுப்பாங்க, கோமாளித்தனமான தீர்ப்பும் கொடுப்பாங்க. இது நல்ல தீர்ப்பு. அதனால் இப்போ என்னென்ன முடிச்சுக்கிட்டு இருக்குது இந்த குரூப் என்னென்னா, இன்னுமே சிவில் வழக்கை விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கேட்க மாட்டாங்க. தமிழ்நாடு பூரா இந்த இது நடந்துக்கிட்டே இருக்கும். அக்கிரமம், சிவிலை கிரிமினல் ஆக்கிறது வேண்டாதவன். அதாவது ஒரு காலத்தில் காவல்துறைக்கு அவ்வளவு அதிகாரம், வெள்ளைக்காரன் போட்ட சட்டத்தை யாருமே ஃபாலோ பண்ண. வெள்ளைக்காரன் என்ன சொன்னான் தெரியுமா, ஒருத்தரை கைது பண்ணுனா 24 மணி நேரத்தில் நீ கோர்ட்டில் போய் ஆஜர்படுத்தணும். வெள்ளைக்காரன் காலத்தில் எழுதிட்டான். ஆனால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வர நான் காவல்துறையில் இருக்கும்போது என்ன தெரியுமா, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் போய் கைது பண்ணிட்டு வருவான் வேண்டாதவனை. சனி ஞாயிறு லீவு கோர்ட்டு. அதனால் என்ன சொல்லுவான், சனி ஞாயிறு லீவு, லாக்கப் உள்ளதுன்னு போலீஸ் ஸ்டேஷனில் லாக்கப் வச்சுருவான். அதில் பேண்ட்டு சட்டை எல்லாத்தையும் கட்டி ஜட்டியோடு போட்டுருவான். நல்லா படித்தவங்கள, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்கள ஜட்டியோடு போட்டுருவான். கேட்டால் சார் கோர்ட்டு இல்லை சார், சனி ஞாயிறு அப்படிமா. இது மாதிரி போயிட்டு இருந்தது ஒரு பெரிய குரூப். அதுக்கப்புறம் தான் உச்சநீதிமன்றம் தலையிட்டு இதெல்லாம் அக்கிரமமாக இருக்குது, வெள்ளைக்காரன் எழுதின சட்டத்தில் இல்லாததை செய்கிறான்ட்டு. சனி ஞாயிறு கோர்ட்டு இல்லைன்னாலும் மேஜிஸ்ட்ரேட்டு வீட்டுக்கு போயாச்சும் நீ ரிமாண்ட் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்தான். அதனால தான் தப்பிச்சாங்க. இல்லைன்னா உங்களில் ரொம்ப பேரை ஒரு சின்ன கேஸை போட்டு வெள்ளிக்கிழமை பிடிச்சி சனி ஞாயிறு லாக்கப்பில் வைப்பான். அதுக்கப்புறம் தான் போலீஸ் லாக்கப்பெல்லாம் மூடுன்னாங்க, தவறாக பயன்படுத்தினதுனால.
இப்படி இந்த சிவிலில் கிரிமினலாக மாற்றுற மாதிரி. அதே மாதிரி உங்களை கைது பண்ணால் வீட்டுக்கே சொல்ல மாட்டாங்க. உங்களை ரோட்டில் எங்கேயாச்சும் போய் பிடிச்சி கைது பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிடுவோம். முன்னாடியெல்லாம் நான் காவல்துறையில் இருக்கும்போது என்னுடைய நண்பர் அண்ணனை காணான்னு வந்தார். எங்கடா ஆளையே காணா அப்படின்னு சொல்லி நாங்களும் தேடுறோம். 15 நாள். ஒருவேளை செத்து போயிட்டாரா, ஆக்சிடெண்ட் ஆகிட்டாரான்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது போலீஸ்காரன் ஏதோ ஒரு போலீஸ்காரன்ட்ட பிரச்சனை பண்ணியிருக்காப்புல, டிராஃபிக்கு போலீஸ்காரன்ட்ட. உடனே அவங்க கொண்டாந்து இங்கே லேண்ட் ஆர்டரில் கொடுத்தோன்னே அவனை ரிமாண்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. அவன் ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க, யாருக்குமே தெரியாது. சுப்ரீம் கோர்ட் பார்த்தாங்க, இந்த வேலைலாம் வச்சுக்காத, இன்னுமே யாரை கைது பண்ணினாலும் அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தான். அரெஸ்ட் மெமோவில் கையெழுத்து வாங்கணும் அப்படின்னு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அக்கிரமங்கள்லாம் இதாகிடுச்சு. இந்த சிவிலை கிரிமினலாக மாற்றுறது மட்டும் இல்லை, இன்னும் என்னென்ன விஷயங்களில் காவல்துறை அவ்வளவு தவறாக சட்டத்தை பயன்படுத்தினாங்க இன்றைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதை தட்டி கேட்க வேண்டியது யார்? நீதித்துறை. அதுக்காகத்தான் சுப்ரீம் கோர்ட் சொன்னால், என்னடா மக்கு மாதிரி இருக்கைய, இதாக இருக்கைய, மேஜிஸ்ட்ரேட்டை சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட், வந்தால் ரிமாண்ட் பண்ணாதடா, என்ன கரெக்டாக பண்ணியிருக்கானான்னு பாரு, வேண்டாதவனெல்லாம் பண்ணாது அப்படின்னு சொன்னார். இன்னும் விழிக்கலை. பாதி மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தான் புத்தி வந்துருக்கணும், பாதி மேஜிஸ்ட்ரேட்டுக்கு புத்தி வரல, சட்டத்தை படிக்கலை. அதனால தான் நான் சொன்னேன், கண்ணை மூடிட்டு ரிமாண்ட் பண்ணுற மேஜிஸ்ட்ரேட் எல்லாம் ஹைகோர்ட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், பிடிச்சி மேஜிஸ்ட்ரேட்டை உள்ள சொல்லட்டும், இல்லை வீட்டுக்கு அனுப்பட்டும். ஹைகோர்ட்டில் அனுப்புகிறாங்க, வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க நிறைய மேஜிஸ்ட்ரேட்டை. அது மாதிரி கொண்டு வாங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு காரணமே இவன் தப்பாக பயன்படுத்துகிறாங்கன்னு. இதுக்கு அடுத்தது வக்கீல் என்ன பண்ணுறான்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்போ தான் போலி வக்கீல் நிறையா வந்துட்டான்ல, ஆந்திரா எல்லாம் போய் படிக்காமையே டீல் 5,000 10,000 செலவு பண்ணுறான். ஒரு 2-3 வருஷத்துக்கு பட்டு படிக்காமல் டீல் வாங்கிட்டு வந்துடுறான். கேட்டால் வக்கீலும்மா. போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ்காரன் ஒருத்தனை பிடிச்சி வச்சுருப்பான், தப்பு பண்ணான்னு. இவன் ஒரு ஆளுக்கு 500 1000 வாங்கி 10 வக்கீல் போய் எங்கே நின்றுக்குவான், அவனை விடுதலை பண்ணு. இந்த அக்கிரமம் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு இந்த அக்கிரமத்துக்கு முடிவு பண்ணுங்க. போலீஸ் சிவில் வழக்கை கிரிமினல் வழக்காக மாற்றினா உன்னை விட மாட்டேன்னு சொன்னது வரவேற்பதுக்குரியது. அதே மாதிரி வக்கீல் பண்ணுறான் பாருங்கள், போலி வக்கீல். நிறைய போலி வக்கீல் கூட்டிட்டான் சென்னையில். அவன் பூரா சாப்பாடுக்கு கூட 500 எவனாச்சும் கொடுத்தா கூட்டத்தோட. அதில் வக்கீல் இல்லாதவன்லாம் பிளாக் பேண்ட் ஒயிட் ஷர்ட்டு போட்டு சென்னையில் சுற்றிக்கிட்டு தெரிகிறான் போலீஸ் ஸ்டேஷன் கட்ட பஞ்சாயத்துக்குன்னு. நியாயங்கிறது எங்கேயோ போயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு 80 வயசு அம்மாவை ஒருத்தன் 50,000 வாங்கிட்டு ஏமாந்துட்டான். அவங்க என் வீட்டு வாசலில் நின்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாகி அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணேன். சார் ரொம்ப பாவம் சார், நீங்கள் அனுப்புங்க. நான் சொன்னேன், அந்த 50,000 வாங்கி கொடுங்க. அவங்க 2 வட்டிக்கு கொடுத்து மாதம் 1000 வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, வட்டியும் கொடுக்கல, 50,000 இது பண்ணிட்டான் அப்படின்னு. உடனே நான் சொன்ன உடனே இன்ஸ்பெக்டர் அனுப்புங்கன்னாப்புல போனாங்க. அந்த 50,000 ஏமாத்தினவன் 5 வக்கீல் 10 வக்கீலை பிடிச்சி அவங்களுக்கு ஆளுக்கு 1000 கொடுக்குறான், 10,000. 10 வக்கீல் நிற்கிறான் அந்த அம்மாவுக்கு எதிராக. 80 வயது அம்மாவுக்கு எதிராக குற்றவாளிக்கு ஆதரவாக அவனுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க வெளியில். இன்ஸ்பெக்டர் சொல்கிறார், என்னால் ஒன்றும் பண்ண முடியலை சார், 10 வக்கீல் வந்துட்டாங்க சார், எல்லாம் டூப்ளிகேட்டு சார், வக்கீல் தெரியும், எல்லாம் ரவுடிங்களாக இருக்காங்க சார், நிற்கிறான், நான் என்ன பண்ணுறது? கடைசியில் அந்த அம்மாவுக்கு அந்த 50,000 வாங்கி கொடுக்க முடியலை. ஸோ போலீஸ் இப்படி தப்பு பண்ணுற மாதிரி வக்கீல்களில் நிறைய பேர் இப்படி போய் போலீஸ் ஸ்டேஷனில் அட்டூழியம் பண்ணுறான். சுப்ரீம் கோர்ட் இதுக்கும் ஒரு முடிவு கட்டணும். மக்களுக்கு நீதி கிடைக்கணும், குறிப்பாக ஏழை மக்களுக்கு நீதி கிடைக்கணும். அது நம்ம இந்த தமிழ்நாட்டில் அது இல்லாமல் இருக்குது. முதலமைச்சராக இருக்கிறவங்க இதெல்லாம் பார்க்கணும். அவருக்கு எங்கே இதை பற்றியெல்லாம் தெரியும். இதை சொன்னாலுமே அவருக்கு புரியாது. இப்போ நான் அவருக்கு போய் செய்து விலைக்கு சொன்னால் கூட அவருக்கு ஒன்றும் புரியாது. நம்ம கெட்ட நேரம் இப்படி ஒரு முதலமைச்சர், நம்முடைய பிரச்சனைகளை, சமூகத்தின் பிரச்சனைகளை தெரியாத ஒரு முதலமைச்சர் நமக்கு மாட்டிட்டாரு. அப்புறம் நம்ம என்னத்தை பண்ணுறது? சுப்ரீம் கோர்ட்டு சொன்ன இந்த தீர்ப்பு வரவேற்கப்படக்கூடிய தீர்ப்பு. இன்னும் நிறைய விஷயங்களை சரி பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் மக்களுக்கு செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்த உச்சநீதிமன்ற ஒரு தீர்ப்பு இன்றைக்கி வந்திருக்கு, அதுவும் முக்கியமானது. அதாவது நேற்று பேசணும், இதில் நிறைய விஷயங்களை சட்டம் சம்பந்தமான விஷயம், காவல்துறை சம்பந்தமான விஷயம், நீதித்துறை சம்பந்தமான விஷயம் எல்லாத்தையுமே உங்களுக்கு அப்பப்போ சொல்கிறதுக்கு காரணம், மக்களுக்கு விழிப்புணர்வு வேணும். நம்முடைய அதிகாரம் என்ன, நம்ம சட்டம் என்ன சொல்கிறது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் இந்த தீர்ப்பை பற்றி இவ்வளவுதான் சொன்னேன். சிவிலை கிரிமினலாக மாற்றுறது, போலீஸ்காரன் கிரிமினலை சிவிலாக மாற்றி மிஸ்யூஸ், இதை பற்றி தான் சொன்னோம். இப்போ என்ன, நான் அடுத்த தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கான், சிறைத்துறை அதிகாரிகள், சிறை காவலர்களை வீட்டு வேலைக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஏற்கனவே பேசிட்டோம். போலீஸ்காரங்க, ஐபிஎஸ் அதிகாரிகள்
போலீஸ்காரங்களை வீட்டு வேலைக்கு உபயோகப்படுத்துகிறாங்கன்னு சொன்னேன். காய்கறி வெட்ட சொல்கிறாங்க, ஸ்கூல் கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க, இது பண்ணணும்னு சொன்னோம். சிறைத்துறைங்கிறது அது தனி டிபார்ட்மெண்ட், அதுக்கும் போலீஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. சிறைத்துறை எப்படின்னா அங்கேயும் சிறை காவலர்கள்னு இருப்பாங்க. இங்கே போலீஸ் காவலர்கள் மாதிரி அங்கே சிறை காவலர்கள். அங்கே இருக்கிற சிறைத்துறையில் இருக்கிற சூப்பரண்ட் இந்த உயர் அதிகாரி என்ன பண்ணுறான், அங்கே பாவம் இருக்கிற இந்த காவலர்கள் சிறை காவலர்களை வீட்டு வேலை கூட்டிகிட்டு போயிடறான். இதே ஆர்டர்லி வேலை, காய்கறி நறுக்கிறது, இது நறுக்கிறது, பிள்ளைங்களை போய் ஸ்கூலில் விடுறது, சமைக்கிறது, துணி துவைக்கிறது, இது வேலை இது போலீஸ்காரன் பண்ணுற மாதிரியே உயர் அதிகாரியும் சிறை அதிகாரியும் உயர் அதிகாரி பண்ணுறான். அதை சுப்ரீம் கோர்ட்டு இன்றைக்கி பிடிச்சிருக்காங்க, டேய் நீ இந்த வேலை பண்ணாது. ஆனால் போலீஸ்கார அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் செய்யாத ஒன்றை சிறை அதிகாரி செய்வான். என்னன்னு கேட்டால், தண்டனை வாங்கின குற்றவாளி ஜெயிலில் இருக்கான்ல, அவனை கொண்டாந்து வீட்டில் வேலைக்கு வச்சுக்குவான். வீடை கூட்டுறது, இது துணி வச்சு துடைக்கிறது, இது பூரா பார்த்தீங்கன்னா ஜெயிலில் தண்டனை வாங்கினவனே வீட்டில் வந்து உட்காருவான். இவனை விட டேஞ்சர் சிறைத்துறை, அந்த வேலை பண்ணுவான். இது எல்லாத்துக்கும் மேலே சிறைத்துறையில் இருக்கிற அந்த கண்காணிப்பாளர் இருக்கான் சூப்பரண்ட், அவங்களுக்கும் போலீஸில் இருக்கிற உயர் அதிகாரிகளுக்கும் இடையில் ரகசிய தொடர்பு இருக்கும். அவனுக்கு ஃபோன் பண்ணுவாங்க சிறைத்துறை அதிகாரி, சார் எனக்கு வேண்டியது சார், எஃப்ஐஆர் போட்டாங்க, அப்படியா உடனே பண்ணிடுறேன், இன்ஸ்பெக்டர் கூட்டியோ எஃப்ஐஆர் போடியா எடியா, ஜெயில் சூப்பரட்டுக்கு தேவையான ஆள். ஏன்னா ஜெயில் சூப்பரட்டு தேவை இவருக்கு வேணும். அதே ஆள் இவங்களுக்கு வேண்டியாத ஒரு ஆள் ஒருத்தன் ஜெயிலுக்கு போய் சவுக்கு சங்கல் போனாங்க. இங்கே இருக்கிற ஐபிஎஸ் அதிகாரி இங்கே ஃபோன் பண்ணி அவனை ஒரு கவனியா, எப்படி பாருங்கள், வெள்ளக்காரன் 2 பேத்துக்குள்ளே தொடர்பு இருக்கக்கூடாதுன்னா அது தனி டிபார்ட்மெண்ட், இதை தனி டிபார்ட்மெண்ட்டுன்னு பிரித்தான். ஏன்னா 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா நாடு குட்டி சவுராக போயிடணும். ஆனால் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துடணும். இப்போ சவுக்கு சங்கர் விஷயத்துலனா இங்கே இருக்கிற ஐபிஎஸ் அதிகாரி அங்கே ஃபோன் பண்ணி அவனை கவனிங்க, உள்ளே வச்சு கையை வச்சுட்டான் சிறைத்துறையில். இன்னும் நீ கவனி, அப்போ முதலமைச்சர்லாம் ஃபோன் அவன் எனக்கு வேண்டாதவன் கவனின்னா கரண்ட்டே இல்லாத ரூமில் போட்டு விட்டுருவான். கரண்ட்டே இல்லாத ரூமில் போட்டு விட்டுருவான். தூங்கவே முடியாது, கொசு கடிக்கும், கரண்ட்டே இருக்காது. காரணம் மேலிடம். ஜெயிலில் இருக்கிற அதிகாரிகள் இதை பண்ணுவான். இப்போ ராம்குமார் இந்த பெண்ணு சுவாதி கொலையில் சம்மந்தப்பட்ட ராம்குமார் ஜெயிலுக்குள்ளே செத்தான். இன்றைக்கி வர உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா எப்படி செத்தான்னு? அப்போ அரசாங்கம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? இப்படி ஒரு சிறைத்துறை இருந்துக்கிட்டு இருக்கு, இன்றைக்கி வர சொல்ல மாட்டேங்கிறான். நம்மகிட்ட என்ன சொன்னான், வயரை பிடிச்சி வாயில் வச்சுட்டு செத்துட்டான்னா. அடித்து கொண்டாங்களா தெரியாது, விஷம் வச்சு கொண்டாங்களா தெரியாது. அப்போ சிறைத்துறை எப்படி போயிட்டு இருக்குது? சிறைத்துறையில் பிரச்சனை சுப்ரீம் கோர்ட் நினைக்கிற மாதிரி அங்கே இருக்கிற காவலர்களை வீட்டுக்கு யூஸ் பண்ணுறான், அது மட்டும் பிரச்சனை இல்லை. சிறைத்துறையில் நிறைய பிரச்சனைகள் சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய சிறைத்துறையே நாசமாகி போயிட்டு இருக்குது. அங்கே உள்ளே நடக்கக்கூடிய ஊழல்கள் மாதிரி அத்துமீறல் மாதிரி எங்கேயுமே நடக்கிறது இல்லை. உள்ளே போனால் ஜெயில் வார்டனை கூப்பிட்டு அடிடாம்மா, உள்ளே இருக்கிற ஜெயிலுக்கு பண்ண கைதியை டேய் அவனை கவனி அடி பண்ணி எடுத்துருவாங்க. நீங்கள் யார்கிட்ட போய் சொல்லுவீங்க, ஐயா ஜெயில் வார்டன்ட்டு அடிக்கிறான் ஐயா, சரி நான் பேசிக்கிறேன், என் அக்கௌண்ட்டு ஒரு 50,000 போடு அப்படிமா. செம்மலை எப்படி சொல்கிறேன்னா, நான் காவல்துறையில் இருக்கும்போதும் தெரியும், நான் வழக்கறிஞராக ஒன்று செம்மலை கடத்தலில் போய் இது பண்ணிக்கிட்டாங்க ஆந்திரா ஜெயிலில் நம்ம ஆளுங்க. அவன் சொல்கிறான், வாரம் 1.5 லட்சம் கொடுக்கணும் சார் ஜெயிலு சூப்பரண்ட்டுக்கு, ஜெயிலில் உள்ளே இருக்கிறவனுக்கு. நம்மளை அடிக்க மாட்டான் சார், அப்போ தான் இல்லைன்னா ஆள் வச்சு அடிப்பான், சாப்பாடை சரியாக கொடுக்க மாட்டான். இது இந்த மாதிரி பல இது நடக்குது சார். யார் கேட்குறது இதெல்லாம்? யார் கண்டுக்கிறாங்க இதெல்லாம்? சீஃப் மினிஸ்டர் அவர் யார் இதை பற்றி யோசிக்கிறாங்களா? இல்லை. அதனால தான் நான் இதெல்லாம் உங்கள் மக்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, நம்ம நாட்டில் நடக்கிற அநியாய அட்டூழியம் நிறைய நமக்கு தெரியாத அநியாயம் அட்டூழியம் இருக்குது. அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சுப்ரீம் கோர்ட்டுக்கே அது தெரியலையே. வெறும் அவன் சிறை காவலர்களை வீட்டு வேலைக்கு உபயோகப்படுத்தாதுங்க, அதுதான் பிரச்சனையா? சிறையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. சாப்பாடுக்கு சிறை கைதிகளுக்கு அவ்வளோ பணம் கொடுக்குறான் கவர்மெண்ட்லேருந்து. உள்ளே இருக்கிறவன் கான்ட்ராக்டர்கிட்ட பர்சன்டேஜ் வாங்கிக்கிட்டு கமிஷனை வாங்கிக்கிட்டு தரமில்லாத உணவை போடுறான் ஜெயில் கைதிகளுக்கு. அதனால் ஜெயிலுங்கிறது ஒரு மிகப்பெரிய, அதுக்காகத்தான் நான் பல தடவை சொல்லிக்கிட்டே இருக்கேன், நல்ல மனுஷங்களை பாவம் அப்பாவிங்களை நல்லா படித்தவங்களை தெரியாமல் ஏதாச்சும் தப்பு பண்ண உடனே ஜெயிலுக்கு அனுப்பாதீங்கன்னு. அதனால தான் சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க 7 வருஷம் தண்டனை உள்ளவனை அனுப்பாதீங்கன்னு சொன்னாங்க. அப்பாவிகள் நல்ல மனுஷன் போகக்கூடாதுன்னா எவன் கேட்குறான்? அரசியல்வாதியும் கேட்குறதில்ல, அதிகாரியும் கேட்குறதில்ல. அதனால தான் இன்றைக்கி ஜெயிலை பற்றி உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இருக்க, அது ஜெயிலின் பிரச்சனை இது மட்டுமல்ல. அதிகாரிகளுக்கு கீழ்மட்ட சிறை காவலர்கள் வீட்டு வேலை செய்கிறாங்கங்கிறது மட்டும் சிறையோட பிரச்சனை இல்லை. இன்னும் நாம் திருத்த வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது. அதை பற்றியும் சுப்ரீம் கோர்ட் இது பண்ணணும். காரணம் அரசியல்வாதி படிக்காதவன் முட்டாள் வந்துடுறான்.
அவனுக்கு ஒன்றும் தெரியலை, நிர்வாகத்தை நடத்த தெரியல. நீதிமன்றங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் மனித நேயத்தை பார்த்து மனித உரிமைகள் மீறாமல் சிறையில் இருக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது மதுரை மாவட்டம் மேலூர் நாயக்கன்பட்டிங்கிற ஊர். அங்கே பூமிக்கடியில் துத்தநாகம், ஜிங்க்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, துத்தநாகம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே கண்டுபிடிச்சோன்னே நம்ம அரசியல்வாதிக்கு தான் இதாச்சு கொள்ளையடிக்கிறது. அவன் என்ன பண்ணணும், அரசாங்கமே அதை எடுத்து அதனுடைய முழு லாபத்தையும் எடுத்து மக்களுக்கு வந்து செய்யணும். குறிப்பாக அந்த 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 சம்பந்தப்பட்ட கிராம மக்கள், அந்த மாவட்டத்து மக்களுக்கே ஏதாச்சும் செய்யணும். இப்போ ஸ்டெர்லைட்டு வந்து இது காப்பர் தாமிரம் உற்பத்தி எல்லாருக்கும் தெரியும். தாமிர உற்பத்தி பண்ணுனா சுற்றுப்புற சூழ்நிலை பாதிக்கும், மக்களுக்கு வந்து ஹெல்த் ஹசார்ட் நோய்கள்லாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அரசியல்வாதிக்கு நல்லாவே தெரியும். மகாராஷ்டிராவில் ஸ்டெர்லைட்டை உள்ளே விடாதுன்ட்டான். ஆனால் தமிழ்நாட்டில் வந்த உடனே உள்ளே விட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது தான் கையெழுத்தாச்சு. ஆனால் அப்புறம் ஆட்சி உங்கது போயிடுச்சு. கையெழுத்தாகும்போது குதிச்சான் திமுக, நாட்டையே கெடுக்கிறீங்க, குட்டிச்சவராகிறீங்க அப்படின்னா. ஸ்டெர்லைட்டையும் உள்ளே விட்டீங்க, காப்பர் அப்படின்னா. ஆனால் ஆட்சிக்கு 96 இவன் வந்த உடனே சுற்றுப்புற சூழ்நிலை நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், தடையில்லா சான்றிதழை இவனே கொடுத்து ஓப்பன் பண்ண விட்டான். காரணம், கோடிக்கணக்கில் பணத்தை அப்போ கருணாநிதி வாங்கிட்டு கொடுத்தாங்க. அப்போ என்ன ஆகுது, அந்த சுற்றி தூத்துக்குடி மக்கள் பாதிப்புக்கு காரணமே இவங்க தான். தடையில்லா சான்றிதழ் கொடுத்தான்ல, அப்புறம் தான் ஓப்பன் பண்ணான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு மறுபடியும் எதிர்க்கட்சி ஆன ஒன்றா போராட்டம். எப்படி நீ ஸ்டெர்லைட்டை மூடுன்னு போராடுறான். அவன்கிட்ட அவ்வளோ கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கிட்டு மனசாட்சி உள்ள அரசியல்வாதியாக இருந்தா கையை நீட்டி இவ்வளோ லஞ்சம் வாங்கினோம்டா அதை மூட சொல்லலாமா நினச்சானா? ஃபுல் எதிர்ப்பு. அப்புறம் மறுபடியும் இப்போ ஸ்டாலின் வந்தார். இப்போ இது கொடுத்துட்டாங்க, கமிஷன் அமைச்சிருந்தாங்க எடப்பாடி, அது சொல்லிட்டாங்க இந்த அதிகாரிகள்லாம் அந்த துப்பாக்கி சூட்டுக்கு காரணம் அவங்கள தண்டனை கொடுங்க. நிறைவேற்றினாரா ஸ்டாலின்? ஏன்னா வாங்கின லஞ்சம் ஒரு இவன் திறந்துட்டானா ஒரு தொழிற்சாலையை, அரசியல்வாதிகளுக்கு லாட்ரி, அவன் அதைத்தான் பார்ப்பான். அது மாதிரி ஸ்டெர்லைட்டை உள்ளே கொண்டாந்து கோடிக்கணக்கில் லஞ்சத்தை வாங்கி இவங்க அக்கௌண்ட்டில் போட்டான். அவ்வளவு. இன்றைக்கி இது திமுக அறக்கட்டளையில் இருக்கிறதில் பெரும்பாலான பணம் வேதாந்தா குரூப் ஸ்டெர்லைட்டை வாங்கினது. அதே வேதாந்தா குரூப் இப்போ வந்துட்டான் வேலூருக்கு, மேலூருக்கு, மதுரை மேலூர் நாயக்கம்பட்டிக்கு வந்துட்டான். அங்கே துத்தநாகம் இருக்குது, நான் எடுக்கிறேன்னு கேட்டாங்க. நம்ம அரசியல்வாதி சொல்லி பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டான். எப்போ சரி பண்ண உடனே அந்த கிராமத்து மக்கள்லாம் போராடுறாங்க, எங்கள் உடல்நிலையை பாதிக்கும், இதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. பணத்தையும் வாங்கிட்டு ஸ்டாலின் இப்போ இவருக்கு மோடிக்கு கடிதம் எழுதுகிறார், இதை அனுமதிக்க வேண்டாம். அப்போ ஏன் பணத்தை வாங்கினீங்க? பணத்தை கொடுக்காமல் நீங்கள் அனுமதி கொடுப்பீங்களா? இந்த பக்கமும் அதாவது ரெட்டை வேடம் போடுறதில் இவங்கள மாதிரி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அதான் வேதாந்தா குரூப்பு சொன்னான், இவங்கள மாதிரி தமிழ்நாட்டு அரசியல் மாதிரி அயோக்கியர்களை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. அவன் சொன்னது தான். எங்கிட்ட அவ்வளோ பணத்தை வாங்கிட்டு எங்களுக்கு எதிராகவே போராட்டம் பண்ணுறான், எங்களுக்கு யாரை நம்புறதுன்னே தெரியல. அது மாதிரி இப்போ இந்த துத்தநாகம் ஜிங்க் இதை மதுரை மேலூரில் அந்த நாயக்கன்பட்டியில் வந்தது பூரா பணத்தை வேதாந்தா குரூப்பில் அரசியல்வாதி வாங்கிட்டு இன்றைக்கி கடிதம் எழுதுகிறார்கள், இதை அனுமதிக்க. ஏன்னா போராட்டம் பண்ணுறாங்கன்னு ஒன்று. அதனால தான் சொல்கிறேன், எல்லா மக்களுக்கும் சொல்கிறேன், உங்கள் பகுதியில் இதை இப்போ நான் கமுதியை பற்றி ஏற்கனவே சொன்னேன். உலகமாக கோடீஸ்வரன் அதானி 5000 ஏக்கரை வாங்கிட்டு ஆயிரக்கணக்கான கோடி சம்பாதிக்க போகிறான். இன்றைக்கி அமெரிக்கா கோர்ட்லெல்லாம் வந்துருச்சு. இவங்ககிட்ட ஆந்திராவே தெலுங்கானாவே 100 கோடி வாங்கினதை திருப்பி கொடுத்தா ஸ்டாலின் எத்தனை கோடி வாங்கியிருப்பார்? திருப்பி கொடுக்க சொல்லுங்கள். ஆனால் வேலை விவசாயிக்கு கிடைச்சது 2000 ரூபா ஒரு ஏக்கருக்கு. அரசியல்வாதி அடிக்கிறான் நூற்றுக்கணக்கான கோடி அனுமதி கொடுக்கறதுக்கு. அதை எடுத்து செய்கிற அதானி ஆயிரக்கணக்கான கோடி சம்பாதிக்கிறான் ஏழை மக்களின் வயிற்றில் அடித்து. இனி எந்த கிராமத்திலும் நம்ம தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ப்ராஜெக்ட் வந்தால் அரசியல்வாதி லஞ்சம் வாங்கிட்டு நம்மளை பலிகடை ஆக்குறதுக்கு மக்கள் விடவே கூடாது. உங்களுடைய உரிமையை கேட்டு போராடுங்க. அவன் வாங்குகிற லஞ்சத்தை அந்த கிராமத்து அபிவிருத்திக்கு செய்ய சொல்லுங்கள். குடிநீர் உற்பத்தி இதுக்கெல்லாம் அந்த மாவட்டத்துக்கு செய்ய சொல்லுங்கள். மாவட்டங்களில் பின்தங்கிய கிராமங்களை தத்து எடுக்க சொல்லுங்கள். அதுவரை போராடுங்க. அரசியல்வாதி சம்பாதிச்சுட்டு நம்மளை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம விடக்கூடாது. அதனால் மதுரை
மேலூர் நாயக்கன்பட்டி கிராமத்து மக்கள் நடத்தும் போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவை அனைத்து மக்களும் கொடுக்கணும். அப்போ தான் இந்த அரசியல்வாதிகளின் கொள்ளையை தடுக்கணும் அப்படிங்கிற கருத்தையும் இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.